ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கஞ்சி, பழைய கஞ்சி வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து பைல்ஸு ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்து அப்படின்னா நம்ம ஒரு வாரம் அந்த பழைய கஞ்சியில் வந்து வெங்காயமும் உப்பும் வந்து நைட்டே ஊற போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு வச்சு காலையில் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இது வந்து எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சரியாகும். நமக்கு இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள அடுத்து. நான் இன்றைக்கி வந்து பழைய கஞ்சி தான் வந்து எடுத்துருக்கிறேன். பழைய கஞ்சி தான் நைட்டே வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு தண்ணி விட்டு நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பழைய கஞ்சி எடுக்கும்போது தண்ணியும் அதே தண்ணியை நம்ம எடுக்கணும். அப்போ தான் அதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி அந்த தண்ணியில் வந்து நம்ம கஞ்சியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே வந்து அதில் இறங்கியிருக்கும். இது கூடவே நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். உப்பு வந்து நம்ம நைட்டே போட்டு வச்சுக்கணும். தயிர் நம்ம எவ்வளோ சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால எவ்வளோ நாளாக சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். சின்ன வெங்காயத்தை நைட்டே வந்து நம்ம போட்டு வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் நைட்டு மறந்துட்டேன், அதனால தான் இப்போ கட் பண்ணி போடுறேன். உப்பு வந்து நம்ம நைட்டே போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த உப்பு வந்து அந்த இதில் பிடிக்கும், சாதத்தில் வந்து பிடிக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். இந்த கஞ்சிக்கு தொட்டுக்க இன்னைக்கு நான் ஊறுகாய் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நாங்கள் சின்ன குழந்தையில வாங்கி சாப்பிடுவோம். சரி, எடுத்துகிட்டு வந்து இந்த ஊறுகாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னா ராணி இந்த ஊறுகாய் ஆச்சு. இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா வாழை இலையில வந்து வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் பேப்பரில் தான் கவர் பண்ணுறாங்க. அப்போ வந்து வாழை இலையில வச்சுருப்பாங்க. வாழை இலை இல்லை அப்படின்னா தேக்கில் உள்ள இலையில வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படின்னு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த உப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அது டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்து. நிறைய இன்ஸ்டியூட்லலாம் வந்து என்னென்னா இதை ரிசர்ச் பண்ணி இதில் வந்து நிறைய சத்து இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியம். இது வந்து நம்ம சின்ன குழந்தையில நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் நம்ம நீண்ட நாளும் நல்ல ஆரோக்கியமாக வந்து ஹெல்த்தியாக வந்து நம்ம வாழலாம். அந்த தயிரும் இதுவும் சேரும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.